ஹாய். ஜனவரி 25, 2024 5:20 PM, அதாவது ஈவினிங் டைம். ஜெஸ்ஸி சாகஸ் அப்படின்ற 2 வயசு பையன் 4th ஃப்ளோரில் அவங்க அக்கா கூட விளையாடிட்டு இருக்கான். அப்படி விளையாடிட்டு இருக்கும்போது அந்த 4th ஃப்ளோரில் இருந்து கிட்டத்தட்ட 50 அடி உயரத்துலேருந்து ஒரு சிமெண்ட்டு ரோட்டில் அவன் கீழே விழுறான். அதுக்கப்புறம் அவனை இரத்த வெள்ளத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. அவனுக்கு அப்போ சுயநினைவே இல்லை. அவங்க அப்பா அம்மாவுக்கு 99% நம்பிக்கையே இல்லை. ஏன்னா அந்த பையனுக்கு ஒரே ஒரு பர்சன்டேஜ் தான் இந்த இதய துடிப்பு, அந்த பல்ஸ் அப்படின்றது இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே சேர்த்துட்டாங்க. சர்ச்சில் இருக்க பிலீவர்ஸ், அவங்க கூட சர்ச்சுக்கு வர்ற அந்த மக்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ப்ரேயர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய சர்ச்சுகளுக்கு சொல்லி இந்த பையனுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 1 மந்த் பார்த்திங்கன்னா அவங்க ஐசியூவில் இருக்கிறாங்க. சரிங்களா? அந்த ஐசியூவில் 1 மந்த்துக்கிட்ட இருக்கிறாங்க. அந்த பையன் முழிச்சு பார்க்குறான். ஆனால் அவங்க அப்பா அம்மாவை அவனால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியலை. அதுக்கப்புறம் அவன் டிஸ்சார்ஜ் ஆகி அவனை வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அற்புதம் பண்ணுறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையன் சுய நினைவுக்கு வாரான். அவனுடைய உடம்பில் ஒரு சின்ன தழும்பு கூட இல்லாமல் அவன் சுகமாகறான். ஸோ இதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நடக்கவே நடக்காது, ஆகவே ஆகாது அப்படின்ற காரியங்கள் கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆகும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் அப்படின்ற ஒரு வசனம் கூட பைபிளில் இருக்குது. அந்த மாதிரி எவ்வளோ முடியாத காரியமாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவால் செய்ய முடியும். அவர் இப்போவும் ஜீவிக்கிறாருன்னா இப்போவும் அவர் உயிரோடு இருக்கிறாரு. பல பேர் வாழ்க்கையில் பல அற்புதங்களை அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது கூட ஒரு அற்புதம். இதுவும் அதுக்கு ஒரு உதாரணமான ஒரு வீடியோஸ் தான். நிறைய பேர் உண்மையான கடவுள் என்னன்னே தெரியாமல் நிறைய விஷயங்கள் வழிபட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை பற்றி சீக்கிரமாக தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் காலங்கள் தான் இருக்குது. அவர் வருகைக்கான அடையாளங்கள், இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி நடக்க வேண்டிய அடையாளங்கள் எல்லாமே நடந்து நிறைய விஷயங்கள் நடந்து முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் குறிப்பிட்ட விஷயங்கள் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் சீக்கிரமாக அந்த வீடியோவை பார்க்குற நீங்கள், உங்களுக்கான டைம் இதுதான். இயேசு கிறிஸ்துவை பற்றி சீக்கிரமாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இயேசு கிறிஸ்துவை பற்றி சீக்கிரமாக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.